ஒளி கதைகள். வெற்றியை கற்றுக் கொடுக்கும் ஒரு உண்மையான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடையணும்னா அது எப்பவுமே வசதிகளால் மட்டும் வராது. மனசாட்சி, கடின உழைப்பு, நம்பிக்கை, இதுதான் நம்மை வெற்றியாளனாக்கும். இதுக்கான ஒரு சிறிய ஆனால் வலிமையான கதைதான் அருணின் பயணம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சார்ந்தவன். அவனுடைய அப்பா வேலைக்கு போய் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒருவர். அம்மா வீட்டு வேலை பார்த்து கொண்டு குடும்பத்தை நடத்தும் ஒருவர். அருணுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவன் அணிகிறதுக்கு உண்டான செருப்பு வாங்குறதுக்கும் கூட அவங்க வீட்டில் வசதி இல்லை. அருண் தினமும் பள்ளிக்கு பார்த்திங்கன்னா காலில் சேரும் ஜெகதியமாக தான் வகுப்பறைக்குள்ளேயே போவான். ஒரு நாள் பள்ளியில் விளையாட்டு போட்டி அறிவிக்கப்பட்டது. எல்லா மாணவர்களும் ஆர்வத்துடன் பெயர் கொடுத்தார்கள். அருணும் கலந்து கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் அவன் நண்பர்கள் சிரித்து கேலி செய்தார்கள். ஏய் அருண், உன்னால் ஓட முடியுமா? காலணியே இல்லாத நீ எப்படி துடுப்போட்டம் வெல்வாய் என்று அருணுடைய நண்பர்கள் அருணை பார்த்து கேலி செய்தார்கள். அந்த வார்த்தைகள் அவனுக்கு மனசுக்கு ரொம்ப காயத்தை தந்தது. ஆனாலும் அருண் சொன்னான், எனக்கு காலணியே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கு என்று அவர் நண்பர்களிடம் கூறி சென்று விட்டான். அவனுடைய ஆசிரியர் அவனுடைய நிலையை கவனித்தார். அவர் மெதுவாக அருணை அழைத்து சொன்னார், காலணி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை அருண், உண்மையான வெற்றிக்கு காலணியும் பணமும் தேவையில்லை, உன் உழைப்பே போதும், முயற்சி செய், நீ வெல்வாய் என்று ஆசிரியர் அருணிடம் கூறினார். அந்த வார்த்தைகள் அருணுக்கு வாழ்க்கையே மாறும் அளவுக்கு ஊக்கத்தை தந்தது. போட்டி நாள் வந்தது. எல்லா குழந்தைகளும் புதிய காலணிகளுடனும் நல்ல ஆடைகளுடனும் உற்சாகமாக வந்து நின்றனர். அருணோ பழைய சட்டை, காலணி இல்லாத கால்கள். ஆனால் அவன் கண்களில் மட்டும் ஒரு தீக்கதிர். நான் வெல்ல வேண்டும் என்ற உறுதி இருந்தது. போட்டி தொடக்கம். விசில் அடிக்கப்பட்டவுடன் எல்லாரும் பாய்ந்தார்கள். அருண் ஆரம்பத்தில் பின்தங்கினான். அவன் கால்களில் கற்கள் குத்தின, தூசி பறந்தது. அருணால் முடியாது, அவன் விழுந்து விடுவான் என்று கூட்டத்தில் உள்ளவர்கள் கத்தினார்கள். ஆனால் அருண், இது என் வாழ்க்கை போராட்டம், நான் வீழ்ந்தாலும் கடைசி வரை ஓடுவேன் என்று நினைத்தான். அவன் மெதுவாக முன்னேற ஆரம்பித்தான். கடைசி நிமிடத்தில் முடிவு கோடு நெருங்கி கொண்டிருந்தது. முன்னிலையில் இருந்த மாணவர்கள் அனைவரும் சோர்ந்து போனார்கள். அருணோ வழியை கவனிக்காம பறக்கும் பறவையைப் போல ஓடிக்கொண்டிருந்தான். இறுதியில் அவன் முதலிடத்தை அடைந்தான், வெற்றி பெற்றான். அனைவருக்கும் ஆச்சரியம். கூட்டம் அதிர்ச்சி அடைந்தது. நண்பர்கள் வாயெடுத்து போனார்கள். ஆசிரியை கண்ணீர் மல்க அருணை அணைத்து கொண்டார். காலணி இல்லாமல் பள்ளிக்கு போன சிறுவன் இன்று எல்லாருக்கும் உண்மையான வெற்றி என்றால் என்ன என்பதை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தான். இந்த பதிவை பார்க்கும் நீங்கள், அருணின் கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், வெற்றிக்கு வசதிகள் தேவையில்லை, நம்பிக்கை, உழைப்பு இருந்தால் நம்மை யாராலும் நிறுத்த முடியாது. நண்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் அருண் போல நம்பிக்கை வைத்து உழைத்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களுடையதே. இந்த பதிவுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.